ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு. நைட்டு 11:30 மணிக்கு தான் தொழுக ஆரம்பித்தாங்க. 11:30க்கு ஆரம்பித்து 12:45 முடிஞ்சுது. இங்கே தான் பக்கத்தில். இப்போ நான் ஹத்தீனில் தான் இருக்கேன். ஹத்தீனுக்கு பக்கத்தில் சித்திக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சித்திக்கு தான் தொலை வந்தாங்க நைட்டு. இந்த வண்டி தான் கொண்டு வந்தேன். ஏற்கனவே நம்ம கேம்ரி வண்டி அங்கே கிளாஸ் மாற்றுறதுக்காண்டி இதில் விட்ருக்கேன், பாடி ஷாப்பில் விட்ருக்கேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நாளில் ரெடி ஆயிரும், நாளைக்கு நீ காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அங்கேருந்து வீட்டில் இருந்து நம்ம டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். இப்போ நம்ம சப்போஸ் இப்போ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஆகலை அப்படின்னு மத்தியானம் ஆகும்னு சொன்னால் அப்புறம் திரும்பி வர வேண்டியிருக்கும். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களா அங்கே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம்? ஆமாம், நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். சரி, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமே நான் ஓனரம்மா சொன்னதுக்கப்புறம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓனர் அம்மாவுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது வேலை இருக்கும், அதனால் அவங்க ஏதாவது ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டயத்தில் போய் நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இந்த சித்திக்கு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு சம்பளம் நல்ல சம்பளமே கொடுக்குறாங்கன்னு தான் தோணுது. நானுமே வெளியில் விசாரித்த வரையில் சித்திக்கு ஏரியா நல்ல ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. கொய்த்தில் ஒரு சில ஏரியாவில் உங்களுக்கு சம்பளம் நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. கொய்த்தை விட்டு கொஞ்சம் வெளியே போக 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 சம்பளம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ கொய்த்தில் இருந்து இப்போ நம்ம ஒரு 50-75 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்லாம் போனோம்னா சம்பளம் உங்களுக்கு பெரிய சம்பளம்லாம் கிடைக்காது, கொஞ்சம் குறையாக தான் கிடைக்கும். கொய்த்தே சின்ன கண்ட்ரி தான், இருந்தாலும் சிட்டி பக்கத்தில் தான் கொஞ்சம் அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சித்திக்கு ஏரியாவில் நல்ல சம்பளம் கொடுக்காங்க. அப்போ நேற்று பள்ளிக்கு தொலை போகும்போது அங்கே ஒரு தம்பி வந்தார். அண்ணே, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான், எனக்கு அதராம்பட்டினம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அப்படியே பேசி 7 மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னா, வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. உங்க வீடியோ நான் ஊர்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். அதான் நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்களே சொல்றீங்க, அப்புறம் அதை பார்த்தா நானே வந்தேன், அதனால எனக்கு அது பெருசா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்ப நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் 120 தினார் அப்படின்னு சொன்னாரு. கொய்த்துக்கு தடவையா வராரு. அதாவது கொய்த்துக்கு தடவை, ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது மேக்சிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 100 கடி தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கொடுக்கறதுங்கிறது ஒரு சில வீட்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா இவருக்கு 120ங்கிறது நல்ல சம்பளம் தான், ஓரளவுக்கு பரவாயில்ல. இதே இது சவுதியில வேலை பார்த்துட்டு நம்ம இங்க வந்தோம்னு சொன்னா நமக்கு 120 தினார் சம்பளம் கொடுப்பாங்க. அதான் புதுசா வர்றவங்களுக்கும் சவுதியில வேலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். புதுசா வர்றவங்களுக்கு 100, சவுதியில வேலை பார்த்துட்டு வர அங்க உள்ள லைசன்ஸ் இருந்துச்சுன்னா 120, அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. அப்ப இவருக்கு ஊர்ல இருந்து டைரக்டா வந்திருக்காரு, இவருக்கு 120 கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல சம்பளம்னே சொல்லலாம். இப்போ அவங்க வருஷம் வருஷம் கூட்டினாங்கன்னா அவருக்கு ஒரு 5 வருஷத்துல ஒரு 50 தினார் கூட்டினோம்னா 170 தினார் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். பரவாயில்ல, சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வேலை ஸ்மூத்தா போக மாட்டேங்குது, கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு, வேற ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது தம்பி முத அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பழகிறோம். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, ஒரு 2 வருஷத்தை அமைதியா அப்படியே ஓட்டுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய குணங்கள், நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிடுவீங்க, அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா கொண்டு போங்க, அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன். 2 வருஷத்துல பாருங்க, உங்களுக்கு ஓகேனா 2வது திரும்ப இதே வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அட்வைஸ் கொடுத்தேன். ஓகே என்ன, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்க வீடியோல பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனால வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு கார் எடுக்க அவங்க எப்போ அனுப்புகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இடையில ஏதாவது ஒரு கேப்பு கிடைச்சிதுன்னா கொஞ்சம் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் சரியாக வரும். இன்னுமே கண்ணெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு என்னென்ன டியூட்டி வருது, நம்மளுடைய டிரைவர் லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு விழாக்கில் நம்ம பார்க்கலாம் வாங்க. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் 1/2 டேங்க் இருக்குது. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த வண்டியில் நான் என்ன பண்ணேன், இந்த சார்ஜ் இருக்குது பாருங்கள், சி டைப்பு சார்ஜ் தான் நம்ம இது சாம்சங்கு. சரி இதை போடலாம்னு சொல்லி போட்டால் ஏற்கனவே எனக்கு 67% இருக்குது. இதை போடுறேன், 2 மணி நேரம் 50 நிமிஷம் காமிக்குது.
அதாவது இது ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. அப்போ இது என்ன ஒயருன்னு தெரியல. இந்த கேபிளில் பிரச்சனையா, இதில் சார்ஜரில் பிரச்சனை இருக்காது. இது 12 வோல்ட் தான். இதுவுமே சார்ஜருக்கு உள்ள பவர் தான் வரும். இதில் அநேகமாக அந்த கேபிள் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கேன். சரி, ரைட்டு, இது நமக்கு வேலைக்கு ஆகாது. இதை நம்ம போட்டோம்னா 2 நாள் இங்கே காத்திருக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு ஸ்டீரிங்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இது நம்ம இதை போட்டு விட்டா, நம்ம ஒரு 100 ஸ்பீடில் போகிறோன்னு வைங்க. 100 ஸ்பீடில் போகும்போது இதை ஆன் பண்ணி விட்டோம்னு சொன்னால், நம்ம ஆக்சிலேட்டரில் காலை வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டீரிங்கை மட்டும் லைட்டாக இப்படி அப்படி வளைச்சிக்கிட்டே போனால் போதும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பிரேக்கை மிதித்தா போதும். மற்றபடி ஆக்சிலேட்டரில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சிலேட்டர் அதாவது அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நம்ம 100 வைக்கலாம், 90 வைக்கலாம், 80 வைக்கலாம், 120 வைக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்பீடு வைக்கிறோமோ அந்த ஸ்பீடில் இது செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் அதே ஸ்பீடில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம பிரேக்கை மட்டும் பார்த்துக்கணும், மற்றபடி ஸ்டீரிங்கையும் பார்த்துக்கணும். இதை ரெண்டையும் பார்த்துக்கிட்டோம்னா வண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த பட்டன் தான் இது. ஆனால் இது எல்லாரும் பெரும்பாலும் போடுறது கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு ஆப்ஷனுக்காக வேண்டி தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது லாங் டிரைவ் போகிறாங்கன்னு வைங்க, ஒரு 300 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான் அப்படின்னா அது பாட்டுக்கு செட் பண்ணி விட்டுட்டு காலை எடுத்துட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். சவுதி அரேபியாலலாம் அவங்களுக்கு லென்த்தாக ரோடு இருக்கும். அந்த மாதிரி லென்த் ரோட்டில் அந்த மாதிரி செய்யலாம். அந்த வசதி இருக்குது. அதுக்கப்புறம் ஏசியெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, வாங்க பார்ப்போம் அடுத்த வேலை என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவங்களுக்கு 11:15 டியூட்டி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இப்போ வந்தாச்சு, இப்போ நேரத்தோடி வந்தாச்சு. இன்னைக்கு கார் எடுக்க போகலை. நம்ம முதலாளி அம்மாவும் இது வரைக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலை. அதனால இப்போ இந்த பொண்ணை இப்போ எடுக்க வரணும்ல, அதனால நம்ம அங்கே போயிட்டு போகிறோம், லேட் ஆயிரும். அதனால அவங்க சொல்லலை போல இருக்கு. இல்லை ஒருவேளை கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணலையா என்னன்னு தெரியல. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க முடிஞ்சிருந்தா ஓகேன்னு சொல்லுவாங்க. இல்லைனா அவங்களா ஃபோன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போவே நம்ம போவோம். நம்ம அவசரப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏதாவது வேலை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதனால நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அதாவது நான் போகிறேன்னு சொல்லக்கூடாது, நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதலாளி அம்மா காரில் இருக்கும்போது எப்போதுமே என்னடா நோம்புக்கு நமக்கு ட்ரெஸ் எடுக்க ரூபா தருவாங்களே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த வருஷம் கிடைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கல. நான் வந்த புதுசில் எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் ரூபா தரலை. அப்போ நான் தான் என் காசை போட்டு தான் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் வாக்குவாதம் ஆகிப்போச்சு. வாக்குவாதம் ஆனவுடனே அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவர் தம்பி கூட பிரச்சனையாச்சு. அதாவது நான் வெக்கேஷன் போயிட்டு வந்தவொடனே நான் தனாசில் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ அவர் தம்பி வந்திருந்தாரு, அந்த முதலாளி அம்மாவோட தம்பி வந்திருக்கும் போது அப்போ நான் சொன்னேன் வெளியில் போனால் இவங்க எனக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி தர மாட்டாங்க, ஏன் கை காசை போட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுவும் இல்லாமல் பெருநாளைக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே என் காசுல தான் நான் செலவழிக்க வேண்டியிருக்கு. என் காசுலே தான் எனக்கு எல்லாமே நான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ நான் குடும்பத்துக்கு நான் என்ன அனுப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேள்வியை வச்சிருந்தேன் முதல்ல. அப்போ அந்த நேரத்தில் அப்போ அவருக்கு கேட்டாரு, பெருநாளைக்கெல்லாம் நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலையாமா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டாரு. அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. நோம்பு பெருநாளைக்கு 10 தினார் தருவாங்க. சில நேரம் அச்சு பெருநாளைக்கும் 10 தினார் தருவாங்க. சில நேரம் அச்சு பெருநாளைக்கு தந்தா உண்டு, இல்லைன்னா சில நேரம் மிஸ் பண்ணியிருக்காங்க, நானும் கேட்கறது இல்லை. ஆனால் நோம்பு பெருநாளைக்கு 10 தினார் தந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இந்த நோம்பு பெருநாளைக்கு தரலையே அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் ஏற்கனவே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கடையில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம சைஸுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நமக்கு வருஷம் வருஷம் இதே பிரச்சனை தான். நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸல் வரைக்கும் நமக்கு கிடைச்சிரும். நமக்கு இப்போ 2XL 3XL அந்த சைஸில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக ட்ரெஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, காரை விட்டு இறங்கும்போது ஒரு காமிக்க ஒரு 20 தினார் எடுத்து கொடுத்தாங்க.
இதான் குவைத்தில் வந்து மிக அதிகமான வேல்யூ உள்ள மணி வந்து இதுதான். இந்த 20 தினாருக்கு நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 5400 ரூபா வரும். அப்போ இந்த 20 தினாரை வந்து தந்தாங்க. தந்துட்டு வந்து இது வந்து ட்ரெஸ் எடுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாகி போச்சு, சந்தோஷமாகவும் ஆகி போச்சு. என்னடா இது, எப்போதுமே வந்து பெருநாளைக்கு 10 தினார் தானே தருவாங்க, இந்த பெருநாளைக்கு 20 தினார் தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு சரி ஏதோ ஏதோ இருக்குது. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்குனால வந்து அவங்களுக்கு அன்பு ஒரு வேளை கூடியிருக்கலாம், இல்லை இதனால வேற ஏதாவது வேலையாக வேண்டியிருக்கான், எப்போ என்னன்னு தெரியல. சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு சந்தோஷமாட்டு ஒரு மனசு கோணாம அவங்க வந்து, நான் கேட்கவே இல்லை, நான் எப்போதும் போலதான் நான் போய்கிட்டு இருக்கேன், ஆனா அவங்களாவே கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஆனா கொடுக்காத வீட்டில் நம்ம கேட்கலாம், கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய உரிமை தான், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஊர்ல நம்ம குடும்பத்தை விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கும் போது நம்ம வந்து அவங்கள்ட்ட எனக்கு ட்ரெஸ் எடுக்க தரணும் நம்ம கேவலமா நினைச்சா நமக்கு எந்த கதையும் நடக்காது. அதாவது இதெல்லாம் வந்து அவமானம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா எதுவுமே நடக்காது. சிலவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே கொடுக்கணும்னு தோணும், அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம ஒரு சில வீட்டில் நம்ம கேட்டா கிடைக்கும். அப்ப இதே மாதிரிதான் இங்க வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம ரெகுலரா இப்ப வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தராத ஆள் வந்து நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல ஸ்டார்டிங்ல கம்மியா தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் போக போக தான் கொஞ்சம் கூடும். இந்த 20 தினார் வாங்குறதுக்கு நான் 5 வருஷம் முடிஞ்சிருக்குன்னா பாத்துக்கிடுங்க. ஓகே, இப்போ பொண்ணு ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டியூட்டி எடுத்துட்டு அடுத்தால என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். மணி இப்போ எத்தனையாச்சு? மணி கரெக்டாக இப்போ 11:30 ஆயிட்டு. அதாவது சொன்ன மாதிரி 11:15 கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து இப்போ பழைய முதல்ல வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, ஜாப்பர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, அங்கே தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து அங்கே வெயிட் பண்ணி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்ம இந்த வாசலில் பாருங்க டயர் கில்லர் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆப்போசிட்டாக உள்ளே ஏறினோம்னா நம்ம டயர் சுவாலி முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். அவங்க இப்போ ஃபோன் பண்ணிட்டாங்க, கேட்டுக்கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 3ஆம் நம்பர்கிட்ட நிற்கும். அப்படியே ரவுண்ட் அடித்து 4ஆம் நம்பருக்கு போகணும். வேலை முடிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ அடுத்தது என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கணும். 4ஆம் நம்பர்ல இருந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு வெளியே போயிடலாம். இங்கே நிற்க இடம் இல்லை, எல்லாம் காராக நின்றுச்சு. அதான் நான் உள்ளே கொண்டு போய் ஓரம் கட்டி போட்டிருந்தேன். சரி 4ஆம் நம்பர் இதுதான். நான் அன்னைக்கு நோன்பு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த பாகிஸ்தான் பள்ளிக்கு தான் இப்போ வந்தேன். இங்கே வந்து இப்போ இந்த கடலையெல்லாம் போட்டு கீமா மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரொட்டி, அதுக்கப்புறம் அந்த வெங்காய பச்சி, அதுக்கப்புறம் சோறு எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து ஆட்கள் வந்து உட்காரலை. இனிமேல் தான் வந்து எல்லாம் அவங்க செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக போய் உட்காரணும். அப்புறம் ஆட்கள் உட்கார்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஓட முடியாது, ஒரு ஆள் மேலே கொட்டிடும். அதனால் முதல்ல எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுருவாங்க. ஸ்பூனு, பிளேட்டு, தண்ணி எல்லாமே இருக்கும் அதில். இப்போ எனக்கு இப்போ என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ சாப்பாடு ஃபுல்லாக ரைஸு தட்டு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கீமா, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கீமா இருக்குது. அதுக்கப்புறம் பருப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய ஈரானி ரொட்டி இருக்குது. நமக்கு சோறு வேணால் சோறு சாப்பிட்லாம், ரொட்டி வேணால் ரொட்டி சாப்பிட்லாம், எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சி நிறையவே போட்டு வச்சுருக்காங்க. பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க வைக்கிற பருப்பு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. காரை பார்க்கிங் போட்டேன். இது ஒரு சின்ன பேக் தந்திருக்காங்க. இந்த மாதம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டெய்லர் கடை மாதம்தான். டெய்லர் கடைக்கு மாறி 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 இதோடி 10 தடவை ஆகிப்போச்சு. இப்போ இதை கொண்டு போய் டெய்லர் கடையில் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, லூலூவில் போயிட்டு மேலே போய் இது வேணுமா, பாமியா, வெண்டைக்காய், அந்த ஃப்ரீசரில் இருக்கும்ல வெண்டைக்காய், அது 2 பாக்கெட் வாங்க சொல்லியிருக்காங்க. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே அல்கானியம் இருக்குது. அந்த அல்கானியம் வந்து பிரிண்டர் கேட்ரேஜ் 2 பிளாக் அண்டு மல்டி கலர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை 2ஐயும் வாங்கணும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கணும். மழை வேறு பெய்யுது. காரை வந்து க்ளீன் பண்ண மழை பெய்யுது.
நமக்கு நேரமே சரியில்லைன்னு தான் தோணுது. பார்ப்போம். லைட்டாக தான் இப்போ பெய்யுது. லைட்டாக பெஞ்சாலுமே இப்போ வந்து அந்த செட்டு பாதி கார் வெளியே தான் கிடக்கு. அதனால் காரில் ஃபுல்லாக அந்த மண்ணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி அது எல்லாமே இந்த கார் க்ளீன் பண்ணுற வேலையே பெரிய வேலையாக இருக்குது. சரி, நம்ம உள்ளே போயிட்டு டெய்லர்கிட்ட இதை கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற லூலுவுக்கு போகணும். லூலுவுக்கு போயிட்டு பார்ப்போம் மேலே.